சிசிடிவியில் சிக்கின திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட திருட்டு பயல்களோட வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப பெண்கள் எப்பவும் இந்த பாத்ரூம் ஏரியாவை கிராஸ் பண்ணி போகிறப்ப ரொம்பவுமே பாதுகாப்பாக போகணும். ஏன்னா இந்த ஏரியாவில் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவம் டெல்லியில் நடந்தது. ஓடுற ட்ரெயினில் ஃபோனை தூக்குன திருட்டு பையனை கையுங்காலுமாக பிடிச்சிடுறாங்க. 35 கிலோமீட்டரு அவனுக்கு மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பேசஞ்சர். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு தம்பதி கிட்ட பின்னாருந்து வந்த திருடன் செயினை திருடிட்டு வர்றான். பெண்களே, இனிமேல் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ரொம்பவும் பாதுகாப்பாக வாங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது நம்ம தமிழ்நாட்டில். சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூரில் வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டி இருந்த பைக்கை சைடு ஸ்டாண்டை உடைச்ச திருடன் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு ஓடிடுறான். ஆனால் அதை சிசிடிவியில் ரெக்கார்ட் பண்ண நம்ம ஓனரு இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவை வெளியிட்டார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்ஸ்டால தான் திருட பைக் வீடியோவை பார்த்த திருடன் மறுநாள் காலையில் வீட்டு வாசலில் பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடிட்டான். பெண்கள் 3 பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. பின்னாருந்து வந்த திருடன் அலேக்கா அந்த செயினை தூக்கிட்டு ஓடிடுறான். ஸோ அந்த பெண் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் நடந்து போனதால் அவங்களுக்கு செயின் அடிக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்குது. ரோட்டை விட்டு வெளிப்புறத்தில் நடந்து போகிறது ரொம்பவுமே நல்லது. இவங்க வர வேகத்தை பார்த்தா இன்றைக்கி இந்த காரை ஆட்டை போட போகிறாங்க பார்த்தேன். ஆனால் பிக்காளி பையன் கார் கண்ணாடியை உடைச்சிட்டு இதெல்லாம் திருடிட்டு போகிறாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. வீட்டுக்குள்ளே இருந்து சிசிடிவியில் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த ஓனர் வேகமாக வந்து 2 பேரையும் அடிக்கிறாரு. அடித்த அடியில் வந்து தடுமாறி பைக் ஓட்டுறவன் கீழே விழுகிறான். கூட அவங்க அப்பா வந்துட்டார் ஹெல்ப்புக்கு. 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க வசமாக. இவர் நல்ல அவனோட கை முறுக்கி பிடிச்சிட்டாப்புல. ஆக்சிலேட்டர் கொடுக்குற கையை வாங்கடா உள்ளன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்பெஷலாக கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரை உள்ளே தள்ளிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ரொம்பவுமே பவர்ஃபுல்லான லைட்டை போலீஸ் கண்களில் அடிக்கிறதால அவங்களுக்கு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பார்வை தெரியாமல் போயிடுது. அதில் அந்த திருடர்கள் ரொம்பவுமே ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. டெல்லியில் ரோட்டு கடை ஓரத்தில் டீ குடிச்சிட்டு இருந்த நபருக்கு பின்னாடி அந்த செயின் திருடன் செயின் அத்துட்டு ஓடுறான். இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா பைக்கில் ரெடியாக இருக்கான். அவன் எப்போ அத்துட்டு வர்றானோ 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிடுறாங்க. இந்த சம்பவம் ஆந்திராவில் நடந்தது. கஞ்சா குடிச்சது மட்டும் இல்லாமல் கஞ்சா குடிச்சிட்டு அந்த ஏரியாவில் சின்ன பசங்களுக்கெல்லாம் கஞ்சா சேல் பண்ணியிருக்காங்க. அதனால போலீஸ் அங்கேயே வச்சுன்னு அடின்னு அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. கலிஃபோர்னியாவில் காலங்காத்தால் வாக்கிங் போயிட்டு இருந்த நபர் ஃபோனை நோண்டிட்டு ஹாயாக வந்துட்டு இருக்காரு. பின்னாருந்து வந்த பைய உள்ள ஃபோனை கண்ணுமைக்கும் நேரத்தில் அவர்கிட்ட இருந்து தூக்கிட்டு ஓடிட்டான். ஸோ இவரால் ரியாக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியுது. அதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆகிட்டான். பீகாரில் பார்த்தீங்கன்னா குடிபோதையில் 3 இளைஞர்கள் வந்து போகிற வர்றவங்க பொதுமக்களை வம்பழுத்துட்டு இருக்காங்க. அவங்க பெல்ட்டை கழட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. அதை வீடியோ எடுத்தவர் சோசியல் மீடியாவில் அந்த வீடியோவை லீக் பண்ணுறாரு. ஸோ பீகார் போலீஸ் உடனடியாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்குது. நீங்களே அதை பாருங்கள். कौन कौन है? कल ये वही है जिन्हें बेल्ट बजाई थी. கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். நகைக்கடைக்கு வந்த பெண் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நகையை எடுத்து கீழே வச்சுட்டு தான் கொண்டு வந்த கவரிங் நகையை எடுத்து மேலே வைக்கிறா. அது மட்டும் இல்லை, ஒரிஜினல் நகையில் இருந்த அந்த டேகை பிச்சுட்டு திரும்ப அவள் கொண்டு வந்த அந்த கவரிங் நகையில் திரும்ப அதை ஃபிட் பண்ணுறா. இது எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. கையும் காலுமா இவளை பிடிச்சிடுறாங்க. கடைக்கு கஸ்டமர் மாதிரி கெட்டப்பில் வந்துட்டு அவங்க போட்டிருந்த நகையை ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கு. ஹெவி லோடட் லாரி வந்து நிறைய பொருட்களை ஏற்றிட்டு போயிட்டுருக்கு. பின்னாடி கூட ஏறின திருட்டு பையங்க பார்த்தீங்கன்னா மேலே தார்பாலினை கிழிச்சு உள்ளே இருந்த பொருளை வெளியே தூக்கி போட்டாங்க. எப்படி ஏறினாங்களோ அதே மாதிரி திரும்ப இறங்கிடுறாங்க சேஃபாக. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஊருக்குள்ளே திரிஞ்சிட்டு இருந்த மாடுகளை கூட விட்டு வைக்க மாட்டாங்க இந்த திருட்டு பையங்க. மொத்தம் 5 பேர் சேர்ந்த இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவரு, 2 பேர் வண்டிக்கு மேலே இருக்காங்க, 2 பேர் மாடை பிடிச்சிட்டு வந்து வண்டியில் தூக்கி விட்றாங்க. அலேக்கா அதை கட்டிட்டு அங்கேருந்து எஸ் ஆகிறாங்க. மேலேருந்து ஒரு ஆள் இதை வீடியோ எடுத்திருக்காரு.